ராமு ஒரு பிசினஸ்மேன். அவர் ஒரு காஸ்ட்லியான வைரக்கல்ல வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த கல்லுக்குள்ள ஒரு கீறல் இருக்கிறத கவனிக்கிறாரு. ஒரு நகைக்கடைக்காரர்கிட்ட கொடுத்து என்ன பண்ணலான்னு கேக்குறாரு. நகைக்கடைக்காரரோ, இந்த வைரத்தை ரெண்டா உடைச்சா அழகான 2 ஜெம்ஸ் கிடைக்கும் அண்ட் அதை இந்த முழு கல்லை விட அதிகமான விலைக்கு விற்கலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. கல்லை உடைக்கும் போது ஒரு அடி தவறி விழுந்தாலும் கல் சுக்குநூறா போயிடும். அதை விற்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ராமு பதறி போய், வேண்டாம் வேண்டாம், நீங்க உடைக்கவே வேண்டான்னு கல்லை வாங்கிக்கிட்டு கிளம்பிடுறாரு. உலகம் பூராவும் சுத்தி அந்த கல்லை சரிபாதியா உடைக்கிறதுக்கு ஜுவல்லர்ஸை தேடுறாரு. எல்லாருமே முதல் நகைக்கடை வியாபாரி என்ன சொன்னாரோ அதையே தான் சொன்னாங்க. ஒரு கட்டத்துல கை தேர்ந்த ஜுவல்லர் ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவரும் கல்லை செக் பண்ணிட்டு அதே ரிசல்ட்டை சொல்ல, இந்த முறை ராமு பொறுமை இழந்து ஏற்கனவே கேட்டதுதான், நீங்க உடைங்க பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாரு. வியாபாரி தன்னோட அசிஸ்டண்டான ஒரு சின்ன பையன் கிட்ட கொடுத்து அந்த கல்லை உடைக்க சொல்ல, அவனும் எதை பத்தியும் யோசிக்காம கல்லை உள்ளங்கையில வச்சு சுத்தியலால ஒரு தட்டு தட்டுறான். அவன் தட்டுன உடனே வைரம் அழகா 2 துண்டுகளா கிடைக்குது. ராமுவுக்கு ஒரே ஆச்சரியம். இவன் எத்தனை வருஷமா உங்ககிட்ட வேலை பார்க்கறான் அப்படின்னு நகை கடைக்காரர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு ஜுவல்லர் சொல்றாரு, இன்னைக்கு அவனோட 3வது வேலை நாள் தான். என்ன, அவனுக்கு இந்த கல்லை பத்தின அறிவும் கிடையாது, இதனுடைய மதிப்பும் தெரியாது. அதனால பதட்டம் இல்லாம டக்குன்னு வேலையை முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு சில முடிவுகளை எடுக்க நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது.